தமிழகத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவும் ஆட்சியில் பங்கேற்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினரை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அக்கட்சியின் முன்னணி தலைவர்கள் கூறி வந்த நிலையில் திடீரென எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார். பிறகு சென்னை வந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை நட்சத்திர விடுதிக்கு அழைத்து வர செய்து கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டார். அப்போது நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா குறிப்பிட்டார். ஆனால் சில தினங்கள் கழித்து அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்தார். அமித்ஷா அப்படி சொல்லவே இல்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்தார். இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல உள்துறை அமைச்சர் பிரஸ் மீட்ல ரெண்டு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூறிய வார்த்தைகள் அமித்ஷாவின் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. அதன் பிறகு மதுரை வந்த அமித்ஷா தமிழகத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் என்பதை மீண்டும் அறிவித்தார். इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है. भारतीय जनता पार्टी एआईडीएमके की सरकार बनने जा रही है. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதை பேசியது அமித்ஷா தான் என்பதை ஏற்க மறுத்து வந்த நிலையில் தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு அமித்ஷா அளித்த பேட்டியில் கூட்டணி ஆட்சிதான் என்று அவர் கூறியது தலைப்பு செய்தியாகவே வந்தது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் யார் என்கிற கேள்விக்கு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் அதிமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறியதும் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. மக்கள் மன்றத்தில் இதை எப்படி எதிர்கொள்வது என்பது புரியாமல் அமித்ஷா பேசியதற்கு வீடியோ ஆதாரம் இருக்கிறதா என்கிற ரீதியில் கேள்விகளை அதிமுக பிரமுகர்கள் கேட்டு வந்தனர். இவையும் அமித்ஷாவின் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. அல்லது தமிழக பாஜகவினர் அமித்ஷாவின் காதுகளுக்கு கொண்டு போனதாக தெரியவில்லை. மீண்டும் அமித்ஷா அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக ஆட்சியில் பங்கேற்கும் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இன்று வெளியான ஆங்கில நாளிதழில் அமித்ஷாவின் பேட்டி இடம்பெற்றிருக்கிறது. அதில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக ஆட்சியில் பங்கேற்குமா என்கிற கேள்விக்கு ஆம் என்று அழுத்தம் திருத்தமாக பதில் சொல்லியிருக்கிறார் அமித்ஷா. இதற்கு பிறகும் பாஜகவுக்கு எதிராகவோ அல்லது அமித்ஷாவின் இந்த கருத்துக்கு எதிராகவோ குரல் எழுப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் வருமா என்பதையும் அல்லது அமித்ஷாவின் கட்டளைக்கு அடிபணிந்து கூட்டணி ஆட்சிதான் என்று ஒத்துக்கொள்ள மனம் வருமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.